எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். தவக்காலத்தின் அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாழ்த்துக்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலுக்கு முன்னுரை பார்க்க போகின்றோம். விடுதலை நூல் தொடக்கத்திலே இருக்குது. யாக்கோபின் மக்கள் 11 பேர் பெயர் சொல்லிவிட்டு மொத்தம் 70 பேர் எகிப்துக்கு போனார்கள் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ நாம் சொன்னோம், யாக்கோபின் மக்கள் 11 பேரோடு சேர்த்து வெவ்வேறு இனக்குழுக்களும் சேர்ந்தன, வெவ்வேறு குழுக்கள் சேர்ந்தன. எங்கெங்கே பஞ்சம் ஏற்படுது அங்கெல்லாம் இருந்து ஆட்கள் எகிப்துக்கு வந்தாங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அடிமை இனமாக எகிப்திலே மாறினார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு அடிமை இனமாகவே மோசே தலைமையிலே புறப்பட்டு வெளியே போகின்றார்கள். அவர் தொடக்க நூலில் மனுக்குலம் அழைக்கப்பட்டதை பார்த்தோம். விடுதலை நூலில் அவர்களுக்கு கடவுள் அடிமை தந்தது, விடுதலை தந்ததை பார்த்தோம். கடந்த முறை லேவியர் நூல் வழிபாட்டு அமைப்புகளை பற்றி சொல்வதை பார்த்தோம். இப்பொழுது இந்த எண்ணிக்கை நூல் எவ்வாறு எல்லா குலத்தவரும் நாட்டவரும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்கள்லாம் ஒரு தேசமாக, ஒரு தேசிய இனமாக உருவாக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்க போகின்றோம். அதுதான் எண்ணிக்கை நூல் சொல்லுகின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இந்த எண்ணிக்கை நூல் தொடங்குவதால் இது எண்ணிக்கை நூல் என்று சொல்லுகின்றோம். வெவ்வேறு குலங்கள், கோத்திரங்களின் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுகின்றது. தலைவர்கள் யார் என்று முடிவெடுக்கப்படுகின்றது. அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று விடுதலை நூல் 19:6 நாம் வாசிக்கிறோம். அந்த அரச குருத்துவ திருக்கூட்டமாக மக்கள் பங்களிப்பு என்ன என்பதை இந்த நூல் விளக்குகின்றது. மக்களின் உரிமை சொத்தை பற்றி பேசுகின்றது. அவர்களுக்கு பிரித்து கொடுக்கின்ற பகுதி உரிமை சொத்து. அது உயிர் போனாலும் அந்த உரிமை சொத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். நாம் அரசர் நூலில் பார்க்குறோம். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கேட்குறான் அரசன், அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். தலைமை பணிப்பகிர்வு போன்ற நாட்டு அமைப்பு முறைகள் இந்த நூலிலே ஏற்படுத்தப்படுகின்றன. அது விளக்கமாக கூறப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை நூலில் வரலாறும் இருக்கின்றது, சட்டம் இருக்கின்றது. வரலாறும் சட்டங்களும் பின்னி பிணைந்திருந்தாலும் தலைமை பணி, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தலைமை பணி, தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், மக்களிடையே நெருங்கிய உறவு உள்ள கடவுள், அதுபோல் மக்களிடையே நெருங்கிய உறவு, அவர்களுக்குள்ளே நெருங்கிய உறவு, மனித தலைவர்களில் இறை திட்டத்தை காணுதல், இது போன்ற செய்திகள் வலியுறுத்தப்படுகின்றன. நம்ம நூலை ஒரு 3ஆக பிரிக்கிறோம். முதல்ல 1வது பிரிவிலிருந்து 10வது பிரிவு வரை சீனாய் மலை அடிவாரத்தில் நடந்த நிகழ்வுகள். 10 முதல் 22 பிரிவுகள் மோபாப் சமவெளியில் நடந்த நிகழ்வுகள். அப்படி கடந்து போகிறாங்க. மோபாப் சமவெளியில் நடந்த நிகழ்வுகள். 23 முதல் 36 பிரிவு முடிய மோபாபிலிருந்து கடந்து புண்ணிய பூமிக்குள் பாலஸ்தீனாவுக்குள் நுழைவதற்கு முன்னால், கானானுக்குள் நுழைவதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள், நுழைவதற்கான ஒரு தயாரிப்பு, இவைகள் விளக்கப்படுகின்றன. நாட்டுக்குள்ளே போன பிறகு அவங்க எப்படி ஒரு கட்டமைப்போடு வாழ வேண்டும் என்ற செய்தி அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றது. இல்லை நம்ம பார்த்துருக்கோம், பல மரபுகள் எழுதிய செய்திகள் ஒன்றாக போடப்பட்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு சில செய்திகள் ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கும். ஆனால் அந்த முரண்பாடெல்லாம் அது பெரிதல்ல. கடவுள் தம் மக்களை அவர் வாக்களித்த நாட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போகிறார். அவர்கள் அங்கு ஒரு இறையாட்சி அமைப்பார்கள் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. சில முக்கியமான முகாமையான பகுதிகளை பார்க்கிறோம். 1ஆம் பிரிவு 45-46 சொற்களில் மக்களை கணக்கெடுக்கும் பொழுது போருக்கு போகத்தக்க ஆண்கள் மட்டும் 6,3550. இதே கணக்கு நீங்கள் விடுதலை பெண்ணில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் என்று இருக்கும். 3 லட்சமா 6 லட்சமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாங்கள் 30 பேர் சினாய் பாலைவனத்துக்கு போனோம் 9 நாளைக்கு.
எங்களை கூட்டிகிட்டு போன எங்கள் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு பெண் 30 பேரை 9 நாளைக்கு இந்த சீனாய் பானத்தில் கூட்டு வரக்கு நான் என்ன பாடுபடுறேன். தண்ணி இல்லாமல், வெயில், எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை, வெட்ட வெளியில் படுக்கணும். ஆனால் மோசே எப்படி 3 லட்சம் பேரை கூட்டு போயிருப்பார்? மோசையில் எப்படி எண்ணிக்கை நூறுபடி 6 லட்சம் பேரை கூட்டு போயிருப்பார்? இப்படி ஒரு கேள்வி எழும். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இஸ்ராயல் மக்கள் சின்ன சின்ன கூட்டமாக எகிப்திலிருந்து வெளியேறினார்கள். அந்த சின்ன சின்ன கூட்டங்கள்லாம் மூவாப் சமவெளியில் ஒன்றா சேருது. அப்போ வெவ்வேறு கூட்டத்தின் அனுபவங்கள் எல்லாம் அங்கு ஒன்றாக போடப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு கூட்டத்தின் அனுபவம் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த பெருங்கூட்டத்தின் அனுபவமாக நமக்கு தோன்றும். அப்படி நினைக்க வேண்டிய தேவையில்லை. வெவ்வேறு கூட்டங்களின் அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்குது. ஆனால் இப்போ அவங்க ஒரே நாடாக உருவாக்கப்படுகின்றார்கள். ஆலஃப் என்ற எபிரேய சொல் குடும்பம் என்பதையும் குறிக்கின்ற சொல். எனவே விடுதலை பயண நூல்படி 300 குடும்பங்கள், இங்கே எல்லாரும் சேர்ந்த பிறகு எண்ணிக்கை பெருசாக இருக்குது. எனவே எண்ணிக்கை நூலின்படி 600 குடும்பங்கள் என்று வைத்துக்கொண்டால் விடுதலை பெற்று வருகின்ற மக்களை வழிநடத்துவது வசதியாக இருந்திருக்கும். நாட்டுக்குள்ளே வந்த பிறகு பாபிலோன் அடிமைத்தனத்தில் இதை தொகுக்கும் பொழுது அப்போ இருந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தங்களை பேரினமாக ஏற்கனவே இருந்ததாக எழுதி வைத்து விட்டார்கள். ஆனால் கடவுள் பெருங்கூட்டத்தை எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கொண்டு வந்தார் என்பது அது ஐயம் கிடையாது. இஸ்ராயல் இனம் பெருங்கூட்டமாக பெருகியது என்பதிலும் ஐயம் கிடையாது. அதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அடுத்து 3வது பிரிவில் 5 முதல் 13 சொற்றொடர்களில் குருக்களின் துணைவர்களாக லேவியர்கள் நியமிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இதுவரை நம்ம பார்த்தோம், லேவியர்கள் தான் குருத்துவ பணி செய்தாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் பெருக அமைப்பு பெருக குருத்துவம் என்று ஒன்று வந்தது என்று பார்த்தோம். அதோடு மோசையின் வழித்தொன்றலாக, மோசையின் துணையாளராக இருந்த ஆரோன் ஒரு குரு. எனவே குருத்துவ பணி என்று ஒன்று தொடங்கப்பட்டது. அப்போ லேவியர்களுக்குள் சிலர் குருக்களாக பணிபுரிந்தார்கள். அப்போ லேவியருக்கு என்ன வேலை? லேவியர்கள் குருக்களுக்கு உதவுகின்றவர்களாக மாறுகின்றார்கள். நம்ம இப்போ நம்முடைய திருச்சபையில் குருக்கள், திருத்தொண்டர்கள் என்று இருப்பது போல லேவியர்கள், நம்முடைய திருத்தொண்டர்கள் லேவியர்களின் இடத்தை எடுக்கிறாங்க. அப்போ குருக்களுக்கு துணைவர்களாக லேவியர்கள் நியமிக்கப்படுவதை நாம் வாசிக்கின்றோம். அதை பற்றி விடுதலை பயண நூலில் 13:2 வாசித்தோம். 13:11 முதல் 16 முடிய வாசித்தோம். எண்ணிக்கை நூலில் 8வது பிரிவில் 17 முதல் 19 முடிய வாசிக்கின்றோம். எண்ணிக்கை நூலில் 18வது பிரிவு 1 முதல் 5 முடிய வாசிக்கின்றோம். இவ்வாறு பல இடங்களில் லேவியர்கள் துணையாளர்களாக மாற்றப்படுகின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். 3வது பிரிவு 21 முதல் 4வது 33 முடிய தலைச்சன் பிள்ளையின் உரிமை லேவியருக்கு தரப்படுகிறது. தலைச்சன் பிள்ளையின் உரிமை என்று சொன்னால், அந்த காலத்தில் கூட்டு குடும்பம், தந்தைக்கு பதிலாக குடும்பத்தை நிர்வகிக்கிறது தலைச்சன் பிள்ளை தான். எல்லா அதிகாரம், தந்தையின் எல்லா அதிகாரம் தலைச்சன் பிள்ளைக்கும் உண்டு. தலைச்சன் பிள்ளை தான் தந்தையின் ஆசீர் வழங்கப்படும். தலைச்சன் பிள்ளையிடம் தான் மற்றவர்களுக்கு போகும். தலைச்சன் பிள்ளை வைக்கிறது தான் சட்டம் அந்த கூட்டு குடும்பத்தில். அதே மாதிரி இஸ்ராயல் இருந்தது. தலைச்சன் பிள்ளைக்கு வேண்டிய தனி உரிமைகள் இருந்தன. எனவே தான் தலைச்சன் பிள்ளையாகிய கிறிஸ்துவை கடவுள் அர்ப்பணித்தார் என்று தலைச்சன் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நமது குடும்பங்களில் கூட தலைப்பிள்ளைக்கு கொஞ்சம் நாம் எப்பொழுதுமே சிறப்பிடம் கொடுக்குறோமா இல்லையா? குடும்பத்தில் என்ன நடந்தாலும் தலைப்பிள்ளையை கலந்து பேசுகிறோமா இல்லையா? பெற்றோர்கள் அவர்கள் முடிவெடுத்தால் கூட தலைப்பிள்ளையை கலந்து பேசுவாங்க. அப்போ அந்த தலைச்சன் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை இப்பொழுது லேவியர்களுக்கு தரப்படுகின்றது. அப்போ இதுவரை லேவியர்கள் தான் குருத்துவ பணி செய்தாங்க. இப்போ குருக்களுக்கு உதவியாளர்களாக மாறிட்டாங்க. ஆனால் லேவியரை நம்ம புறந்தள்ள முடியாது. அவங்களுக்கு வேண்டிய மதிப்பு அவங்களுக்கு உண்டு. எனவே தலைச்சன் பிள்ளையின் உரிமை, அப்போ ஒரு குடும்பத்தில் தலைச்சன் பிள்ளைக்கு என்ன உரிமை உண்டு, அதுபோல் ஒரு குடும்பத்தில், ஒரு இனத்தில், ஒரு கோத்திரத்தில் தலைச்சன் பிள்ளைக்குள்ள உரிமை அத்தனையும் லேவியருக்கும் உண்டு என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. அதாவது லேவியர்கள் மீண்டும் மதிக்கப்படுகின்றார்கள். எண்ணிக்கை நூல் 6வது பிரிவில் நாசரேய கடமைகளை பற்றி பேசுகின்றது. நாசரேன் என்றால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன், அதான் பொறுத்து. நசீர் என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று பொருள். நாசீர்
நசரேன். அதை மத்திய நச்சல் கொஞ்சம் மாற்றி சொல்வார். அவர் நாசிரியத்தில் வாழ்ந்தால் நாசிரியன் என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார் மத்தேயு. அவர் அந்த காலத்து மக்களுக்கு புரியும்படி சொல்வதற்காக அப்படி சொல்லுகிறார். ஆனால் நாசிர் என்றால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். ஏசு அந்த வகையில் தான் நாசிர், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளின் மகன். நாசிர் அவங்க என்ன செய்யணும்னா கடினபானம் மறந்தக்கூடாது. கடினபானம் மறந்தக்கூடாது. அதாவது மயங்கக்கூடியவர்களுக்கு, மயக்கம் வரக்கூடியவர்களுக்கு கடினபானம் மறந்தக்கூடாது. காரணம் அவங்கள்ட்ட மக்கள் ஆலோசனை கேட்க வருவாங்க, வழிகாட்டல் பெற வருவாங்க. மக்கள் அவர்களை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பார்ப்பார்கள். அதனால் இவங்க மயக்கத்தில் இருக்கக்கூடாது, போதை மயக்கத்தில் இருக்கக்கூடாது. எனவே கடினபானம் மறந்தக்கூடாது, கடின போதை எடுக்கக்கூடாது. அடுத்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வெடி அடையாளமாக தலைமுடியை வெட்டக்கூடாது, நீளமாக விட்டுறணும். ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் ஹிப்பீஸ் இருந்தாங்களா இல்லை 80களில், அது மாதிரி தலைமுடியை வெட்டக்கூடாது, நீளமாக இருக்கும். அது சவரக்கத்தி படக்கூடாது. இது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வெடி அடையாளம், உள்ளடையாளம். கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் வாழ வேண்டும். அதற்கு அவர் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் சமூகத்தில். அதான் செய்தி, நாசிரிய கடமைகள். நீங்கள் வரலாற்று நூலுக்கு வரும்போது சிம்சோன் கதையை வாசிப்போம். சிம்சோன் வரலாறுல உன்னுடைய ரகசியம் என்ன என்று தலீலா கேட்கும் பொழுது அவர் என்னுடைய ரகசியம் அவன் முடியில் இருக்கு என்று சொல்லிவிடுவார். 10 முதல் 22 பிரிவுகள் மக்கள் கடவுள் மேலுள்ள பற்றுறுதி, நம்பிக்கையை தளர்ந்து போகிறார்கள், தவறு செய்கிறார்கள். தங்களையும் நம்பியதில்லை, தலைவர்களையும் நம்பியதில்லை. எனவே முணுமுணுக்காமல் யாவற்றையும் செய்யுங்கள் என்பதே அந்த பகுதியின் கருத்து, மைய கருத்து. 11 முதல் 10 முதல் 22 பிரிவுகள். முணுமுணுக்காமல் முழு மனதோடு கடவுள் விருப்பத்தை நிலைநாட்டுங்கள், கடவுளை அன்பு கூறுங்கள், அடுத்தவரை அன்பு கூறுங்கள் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. இதே செய்தியைத்தான் நம்ம பிலிப்பியர் 2:14 வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு பவுலடியார் சொல்லி காட்டார், முணுமுணுக்காமல் செய்யணும், எல்லாத்தையும் மனமோந்து செய்ய வேண்டும். இதில் 11ஆம் பிரிவு 16ஆம் சொற்றொடரில் மோசைக்கு உதவியாளராக 70 பேர் நியமிக்கப்படுகின்றார்கள். நீங்கள் இதே செய்தியை விடுதலை பண்ணணும்ல வாசிப்பீங்க. அங்கே மோசை நாள் முழுவதும் நீதி வழங்கி கொண்டே இருக்கிறார், களைச்சி போகிறார், வயசான காலத்தில் களைச்சி போகிறார். மோசையின் மாமனாருக்கு மோசை மேலே ஒரு கோபம் வருகின்றது, இரக்கம் வருகின்றது. இவன் நாள் முழுவதும் உட்காந்து இப்படி நீதி வழங்கிட்டு இருந்தால் அவன் உடலை எங்கே கவனிப்பான், மனைவி பிள்ளைகளை எங்கே கவனிப்பான்? எனவே அங்கு மோசையின் மாமனார் அறிவுரை கூறுவார், நீ ஏன் உடன் பணியாளர்களை நியமிக்க கூடாது, உதவியாளர்களை நியமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே எண்ணிக்கணும் இல்லை, உண்மையாக நடந்த நிகழ்ச்சி தான். மோசே சலிப்படைந்து போயின்னு கடவுள்கிட்ட முறையிடுகின்றார். ஆண்டவரே, நான் ஒருதனாக இவர்களை பெற்றெடுத்தேன், எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துட்டு இருக்காங்க, என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை, முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அதுதான் கேட்குறான், மண்ணா கொடுத்தா இறைச்சி தாங்கிறாங்க, இறைச்சி கொடுத்தா தண்ணி கொடுங்குறாங்க, அப்படி முணுமுணுத்துட்டே இருக்காங்க, எனக்கு நிம்மதி இல்லை, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் ஒருவனாக இவர்களை பெற்றெடுத்தேன், நான் ஏன் இவருடைய துன்புறுத்தல்களை சுமக்க வேண்டும் என்று மோசே முறையிடும் பொழுது கடவுள் சொல்வார், உன் பணியை பகிர்ந்து கொடு, 70 பேரை நியமி என்று சொல்வார். இது ஒரு கதை போல் எழுதப்பட்டாலும் கடவுள் விருப்பம் நாம் பணிப்பகிர்வு செய்ய வேண்டும். ஒரு தலைவன் மட்டும் தலைமை வழிபாட்டோடு நின்று மக்களை வழிநடத்தக்கூடாது. இந்த இஸ்ராயலில் தலைமை வழிபாடு இல்லை, இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பிரிவை 11ஆம் பிரிவை நம்ம பார்க்குறோம். இஸ்ராயலில் தலைமை வழிபாடு என்பதில்லை, ஒரு தலைவனை மட்டும் வைத்து இஸ்ராயல் வழி நடத்தப்படவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சின்ன சின்ன கூட்டமாக சின்ன சின்ன தலைவர்களும் வந்தான்னு பார்த்துருக்கோம். அதே பாணியை கடவுள் பின்பற்ற சொல்கிறார். அப்போ மோசே 70 பேரை நியமிக்கிறார். 70 பேரில் 68 பேர் மோசே முன்னே நிற்பாங்க. இந்த பிரிவில் பார்க்குறோம் நம்ம 11ஆம் பிரிவில். 2 பேர் அவர்களுடைய பாளையத்தில் கூடாரத்திலே தங்கிவிடுவார்கள். மோசே முன்னால் சந்திப்பு கூடாரத்துக்கு முன்னால் வரமாட்டாங்க. ஆண்டவரின் ஆவி அவர்கள் மேல் இறங்கி வருகின்றது. இந்த 68 பேர் மேலேயும் வருகின்றது, அங்கே தங்கள் கூடாரத்தில் தங்கிய 2 பேர் மேலும் வருகின்றது. அதை பார்த்து ஒருத்தன் பொறாமையோடு ஓடி வந்து யோசுவாட்டு அறிக்கையிடுறான்,
மோசே இவ்வளோ பெரிய தலைவர், 7 பேர் நியமிச்சிருக்காரு, 68 பேர் தான் அங்கே நிற்கிறான். 2 பேர் அவன் கூடாரத்தில் தங்கிக்கிட்டான். அவன் மேலே ஆய்வு வந்தது, அவங்கள தடுத்து நிறுத்தணும். யோசுவா இதை மோசையிட்ட சொல்லுவார். மோசையிட்ட சொல்லும் பொழுது மோசே சொல்வார் 11:29, மிக மிக முகாமையான சொல், மிக மிக முகாமையான சொல். 11:29, நீ என்னை குறித்து பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரை குறித்து வெட்கப்படுகிறாயா? இஸ்ராயல் மக்கள் எல்லாருமே ஆவியை பெற்று, எல்லாருமே ஆவியின் ஆற்றலால் செயல்பட்ட எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று மோசே ஏங்குகிறார். எவ்வளோ பரந்த மனப்பான்மை பாருங்க மோசேக்கு. தான் மட்டும் பெற்றால் போதாது, கடவுள் சொல்லதால் நான் ஏற்படுத்தினது 7 பேர் மட்டும் பெற்றால் போதாது. இஸ்ராயல் மக்கள் எல்லாரும், கடவுளுடைய மக்கள் எல்லாரும் ஆவியை பெற வேண்டும், எல்லாரும் ஆவியில் வளர வேண்டும். அந்த ஏக்கம் தான் தலைவனுக்குரிய பண்பு. இதை யோவேல் பெற சொல்லி காட்டுவார். யோவேல் 2:18 சொல்லி காட்டுவார், 2:28 சொல்லி காட்டுவார். ஒரு நாள் வருகின்றது, அப்பொழுது ஆவி எல்லார் மீதும் இறங்கி வரும். ஆண்கள் மீதும் இறங்கி வரும், பெண்கள் மீதும் இறங்கி வரும், இளைஞர் மீதும் இறங்கி வரும், முதியோர் மீதும் இறங்கி வரும், ஆண்டான் மீதும் இறங்கி வரும், அடிமைகள் மீதும் இறங்கி வரும் என்று யோவேல் அதை கனவு காண்பார். மோசே இயங்குகிறார். யோவேல் மெசியா காலத்தில் இப்படி நடக்கும்னு கனவு காண்றாரு. அதான் பெந்தெக்கோஸ்து நாளில் நிறைவேறியது என்று நாம் நம்புகிறோம். சரி, இப்போ மோசே இந்த 11 ஒரு சொல் இருக்கிறது, மோசேயின் ஆவியில் கொஞ்சம் எடுத்து ஆண்டவர் 70 பேருக்கும் பிச்சு பிச்சு கொடுக்குறாருன்னு இருக்குது. நான் ஒரு இடத்துல கர்த்தரங்கு நடக்க போன இடத்துல, இளைஞர்களுக்கு கர்த்தரங்கு நடத்த போன இடத்துல கேட்டேன், அதுக்கு என்னடா அர்த்தம்னு. மோசேட்ட எத்தனை கிலோ ஆவி இருந்துச்சுன்னு ஒரு பையன் கேட்டான். இன்னொரு பையன் சொன்னான், அந்தமாதிரி 70 கிலோ ஆவி இருந்திருக்கணும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கிலோ கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னான். நக்கலா, கிண்டலா, சிரிப்பா? அதுக்கு அர்த்தம் என்னது? மோசையில் இருந்த ஆவி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தார் என்றால் அர்த்தம் என்னது? மோசை போன்ற சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, தலைமை பண்புள்ள, ஆற்றலுள்ள, திறமையுள்ள, அருள் வரம் பெற்ற பல பேர் இருந்தார்கள். அதான் செய்தி. மோசை மட்டும் தலைவன் அல்ல, மோசே தலைவன். ஆனால் மோசையோடு இணைந்து பலர் செயல்பட்டார். மோசை போல சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, ஆற்றலுள்ள தலைவர்களே. இந்த குணம் நமக்கு வரணும். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைமை வழிபாடு. கேரளாவில் ஒரு நடிகன்ட்ட போய் நீங்கள் அடுத்து எப்போ முதலமைச்சர் ஆக போகிறேன்னு சொன்னால் அவன் சிரிப்பான். அடுத்த என் படம் எப்படி நல்லா நடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். தமிழ்நாட்டில் ஒரு படம் நடிச்சுட்டா உடனே தான் முதலமைச்சரான விரும்புகிற பல பேர் இருந்திருக்காங்க. பல பேர் இருக்காங்க, இன்றைக்கி இருக்கா, பல பேர் ஏற்கனவே இருந்திருக்காங்க. தலைமை வழிபாடு நம்மகிட்ட கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஒரு தலைவனை மட்டுமே தூக்கி வச்சுட்டு ஆடுறது அது தவறு. அதுபோல் நம்ம கோயிலே அந்த நம்ம பங்கு நிர்வாகத்தையும் அதை கொண்டு வரோம். ஒரு ஆளை மட்டும் பிடிச்சிக்கிட்டே ஆடுறது, அவர் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறது. எல்லாரும் பணி பகிர்ந்து செய்ய வேண்டும். வத்திக்கான் சங்கம் தெளிவாக சொன்னது, பணி பகிர்வு செய்யுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். அகில உலக 1000 மாமன்றத்திலே, 1000 மக்கள் மாமன்றத்திலே பணிப்பகிர்வு முகாமையானது. திருத்தந்தையிலேயோ அதை சொல்லி காட்டி கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அதனால் எண்ணிக்கை நூல் 11வது பிரிவு மிக மிக முகாமையான முக்கியமான நூல். தலைமை வழிபாட்டுக்கு எதிரான சிந்தனை அங்கே வலியுறுத்தப்படுகிறது. எண்ணிக்கை நூல் 12 மோசேக்கு எதிராக மிரியம் எழுகின்றார். ஆரோனும் பேசுகிறார் மோசேக்கு எதிராக. ஆனால் ஆரோன் தண்டிக்கப்படலை, மிரியன் தண்டிக்கப்படுகிறார். மோசேன் சொந்த உறவுகளான ஆரோனும் மிரியமும் மோசையை கேள்வி கேட்கிறார்கள். ஆரோன் தண்டிக்கப்படவில்லை, குரு விட்டுட்டாங்க. ஆனால் மிரியம் பொண்ணு தண்டிச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் மிரியத்திற்காக கடவுளிடம் மன்றாடுகின்றார்கள். அவள் தொழுநோயால் தண்டிக்கப்பட்டாள். மக்கள் மன்றாட்டை ஏற்று மிரியம் காப்பாற்றப்படுகின்றாள். மக்களுடைய மன்றாட்டின் பலம் அவ்வளவு. கடவுளை தண்டித்தாலும், தண்டிப்பதாக அங்கே எழுதப்பட்டாலும் அதையும் மாற்றக்கூடிய ஆற்றல் மக்களுடைய மன்றாட்டுக்கு உண்டு. எண்ணிக்கை நூல் 13வது பிரிவில் மோசே நாட்டை உளவு பார்க்க ஆட்களை அனுப்புகிறார். தாங்கள் போகப் போகின்ற நாட்டை உளவு பார்க்க ஆட்களை அனுப்புகிறார். 40 பேர் அனுப்புகிறார், 2 பேர் அனுப்புகிறார். போயிட்டு வந்த எல்லா பசங்களும், ஐயோ அது பெரிய நாடு, அரண்கள் நிறைந்த நாடு, காவலர்கள் நிறைந்த நாடு, போர் வீரர்கள் நிறைந்த நாடு, பெரிய பெரிய ஆஜானுபவான உடல் கொண்ட மக்கள் கொண்ட நாடு,
நமக்குள்ளே நுழைய முடியாது என்று எதிர்மறையான கருத்தை சொல்லும் பொழுது யோசுவா காலேப் 2 பேர் மட்டுமே முடியும், நம்மால் கடவுளர்களால் நாம் இந்த நாட்டை வெல்ல முடியும் என்று நம்பிக்கை செய்தியை தருகின்றார்கள். எனவே தான் அவர்கள் விவிலிய வரலாற்றை முக்கியமான இடம் புரிந்தார்கள். யோசுவா காலேப் அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அவநம்பிக்கைப்பட்ட காரணத்தினால அந்த 38 பேர் எதிர்மறையான செய்தி சொன்னோன்னா மக்கள் முணுங்கியிருப்பாங்க. என்னப்பா கடவுள் பாலைவனத்தில் சாருக்கு நம்மளை கூப்பிட்டு வந்துட்டாருன்ட்டு. எனவே அவர்கள் மோசைக்கு எதிராக முணுமுணுக்க தொடங்குகிறார்கள். ஆனால் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து தெரியும்படி கடவுள் அவங்கள பிரித்து விட்டுறாரு, தண்டிக்கிறார். ரொம்ப நாள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நீங்கள் 40 ஆண்டு பிறகு தான் போவீங்கிற ஒரு செய்தி. 40னா நிறைவு, பல ஆண்டுகள் அர்த்தம். பல ஆண்டுகள் அவர்கள் இவ்வாறு பாலைவனத்திலே அங்கமாக அலைந்து பிறகுதான் நாட்டுக்குள்ளே போகிறாங்க. எண்ணிக்கை நூல் 16-17 பிரிவுகள். மோசைக்கு எதிராக தாத்தான், அபிராம் என்பவர்கள் மோசையின் தலைமை பண்பை குறித்து கேள்வி எடுக்கிறார்கள். தாத்தான், அபிராம். கோராக என்பவன் மோசையின் குருத்துவ பணியை குறித்து கேள்வி கேட்கிறான். அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதோடு ஆரோனின் கோல் துளிர்க்கின்றது. ஆரோன் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார், அதாவது உறுதிப்படுத்தப்படுகின்றார். குருக்கள், லேவியர், மக்கள் என படிமுறை அமைப்பு வருகின்றது. ஆரோன் கோல் துளிர்ப்பதால் குருக்கள், லேவியர் என்ற படிமுறை அமைப்பு நாட்டுக்குள் புகுந்து அந்த கட்டமைப்பில் உருவாக்குறாங்க. ஆரோன் தலைமை குருவாக பார்க்கப்படுகின்றார். அதோடு குருக்கள், அதோடு லேவியர்கள். தேம்பாவணி எழுதும் பொழுது வீரமாமுனிவர் சூசேப்பர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்வதற்காக இந்த பகுதியை அங்கே கொண்டு வரார். இதே சிந்தனை அங்கே கொண்டு வரார். எல்லாரும் கோலை தூக்கிட்டு போனாங்க. சூசேப்பருடைய கோலில் பூ பூத்துட்டு, எனவே சூசேப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று ஒரு செய்தியை தேம்பாவணியில் சொல்கிறாரு. வீரமாமுனிவர் கதை பாணியில் சொல்லுகிறார். அந்த கதை பாணியில் சொல்லும்போது சூசேப்பர் இப்படி சொல்லுவார். அது இங்கேருந்து அடுத்து அந்த சிந்தனை அவருக்கு இந்த விவிலிய சிந்தனை தான் வருகின்றது. ஆரோன் கோல் துளிர்த்தது என்ற சிந்தனை வருகின்றது. 20ஆம் பிரிவிலே பாறையிலிருந்து தண்ணீர் வருகின்றது. அங்கே 16ஆம் பிரிவில் பார்க்குற விடுதலை பெண்ணில் தண்ணிக்காக முணுங்கிறாங்க. பாறையை தட்டுறார், தண்ணி வந்துடுது. 20ஆவது பிரிவிலே இங்கே மீண்டும் அதே செய்தி விடுதலை பெண்ணில் சொல்லப்பட்ட செய்தி மீண்டும் இங்கே சொல்லப்படுகின்றது. பாறையிலிருந்து தண்ணி தரப்படுகின்றது. நீங்கள் பார்க்கணும், எண்ணிக்கை நூலில் விடுதலை பெண்ணில் சொல்லப்பட்ட செய்திகள், பல செய்திகள் இங்கு மீண்டும் புது அர்த்தத்தோடு சொல்லப்படும். இந்த பாறையிலிருந்து வருகின்ற தண்ணியை இன்னொரு விளக்கத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. மோசையை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார், கானா நாட்டில் அந்த எல்கை வரை கொண்டு வந்துட்டார், இவ்வளோ பெரிய மாபெரும் தலைவன், இவ்வளோ சிரமப்பட்டு மக்களை கூப்பிட்டு வந்தார், நாட்டுக்குள்ளே நுழைய முடியாமல் போச்சே, ஏன் நாட்டுக்குள்ளே நுழைய முடியலை என்ற கேள்வி சிலருக்கு எழுந்திருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் கொடுக்கணுமா இல்லையா? என்ன காரணம் கொடுக்குறாங்க? விடுதலை பெண்ணில் ஒரு தட்டு தட்டுவார், தண்ணி வந்துடும். இங்கே 2 தட்டு தட்டினார், அதனால் சந்தேகப்பட்டார் கடவுளை. இப்படி ஒரு சின்ன காரணம் கொடுக்குறாங்க. அது உண்மையான காரணம் கிடையாது. அந்த காலத்து மக்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு விலைக்கு சொல்கிறதுக்காக ஒரு காரணமாக அதை காட்டுறாங்க. ஒரு இடத்துல கருத்தரங்கு நடத்தும்போது ஒரு இளைஞர் எழுப்பி சொன்னார், சாமி விடுதலை பெண்ணில் தட்டும்போது இளம் மோசையாக இருந்தார், ஒரு தட்டு தட்டினார், தண்ணி வந்துட்டு. எண்ணிக்கை நூலில் வயசான மோசையாயிட்டார், கை தடுமாறி 2 தட்டு தட்டிட்டார். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது நம்ம பார்க்கிற பார்வையை பொறுத்து அதை ஒரு இறையல் காரணமாக காட்டுகிறார்கள். கடவுளை இவன் முழுக்க நம்பலை, எனவே மோசே உள்ளுக்கு போகல. அப்படி கிடையாது. கடவுளுடைய விருப்பம் மோசே கானான் எல்லை வரை மக்களை கூட்டு போனார், அவ்வளோதான் கடவுளுடைய விருப்பம். அதுக்கு யோசுவா கூட்டு போவார். கடவுளுடைய விருப்பத்தை மோசே நிறைவேற்றினார். மோசை பற்றி முணுமுணுக்கல்ல, அப்படி முறையிடவில்லை. நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தேன் ஆண்டவரே, ஏன் நாட்டில் போக முடியாது, முறையிடலை. கடவுள் சொல்கிறாரு, நீ போக மாட்ட, உனக்கு காலம் முடிஞ்சிட்டு இந்த மலை மேல் ஏறி நின்று பார்த்து நாட்டை பார்த்துக்கொள் என்று மோசைக்கு அந்த வாய்ப்பளிப்பதை நாம் பார்க்கின்றோம்.
21ஆம் பிரிவு, மக்கள் மீண்டும் கடவுளுக்கு மோசேக்கும் எதிராக முணுமுணுக்கின்றார்கள். எனவே அவர்கள் கொள்ளிவாய் பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள் என்று நாம் 21ஆம் பிரிவில் வாசிக்கின்றோம். கொள்ளிவாய் பாம்புன்னா என்ன? நச்சு பாம்பு, அவ்வளோதான். நச்சு பாம்பு. பாலை நிலம், ஏராளமான பாம்புகள் அங்கங்கே சுற்றி தெரியும். குறிப்பாக விரியன் பாம்பு நிறைய சுற்றி தெரியும். அதில் சிலர் கடிவிட்டு மாண்டார்கள், பாம்புகளால் கடிக்கப்பட்டு மாண்டார்கள், அது உண்மை. அப்படி போகும்போது பெருங்கூட்டமாக போகும்போது இடையில காலப்பட்டரும் கொத்திருக்கும், செத்துருப்பாங்க. அப்போல்லாம் மருந்து உடனே கண்டுபிடிக்க முடியாது. உடனே பாலை நிலத்தில் அந்த பச்சையிலெல்லாம் கிடைக்காது, நச்சை போக்குற இலையெல்லாம் கிடைக்காது. இதை ஒரு இறையல் காரணமாக ஆசிரியப்பர் எழுதுகிறாரு. இப்படி பாம்பு கடியால் செத்து போனாங்க சிலர், காரணம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். உடனே மோசே மன்றாடார் கடவுள்கிட்ட, மக்கள் இப்படி சாகுறாங்களே. கடவுள் என்ன சொல்கிறாரு? ஒரு வெண்கல பாம்பு செய்து ஒரு கோலில் பொருத்தி அதை மக்கள்கிட்ட பார்க்க சொல்லு. யார் யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் மீட்படைவார்கள். ஒரு அடையாளம் தருகின்றார் கடவுள், ஒரு அடையாளம் தருகின்றார். நீ ஒரு பாம்பு உருவத்தை செய்து அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடு. அதை நம்பி பார்க்குறவங்க, கடவுள் என்னை நம்பி, என் சொல்ல நம்பி பார்க்குறவங்க நலம் பெறுவார்கள். அப்போ என் மீது நம்பிக்கை கொண்டவர் நலம் பெறுவார் என்பதற்கு ஒரு அடையாளம். வெண்கல பாம்புன்னு ஏன் எழுதுனாங்கன்னா, சாலமோன் ஆலயத்தில் பாம்பு நுழைவாயிலில் ஒரு அலங்கார பொருளாக, அழகு பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. காரணம், சுற்றியுள்ள நாடுகளில் உள்ள மக்கள் பாம்பை கடவுளாக வழிபட்டார்கள். சாலமோன் ஆலயம் கட்டும்போது கடவுளாக வழிபடப்பட வேண்டிய பொருள் அல்லது அலங்கார பொருள் என்று வெண்கல பாம்பு ஒன்றை ஆலய நுழைவாயிலே வைத்திருந்தான் சாலமோன். அழகு பொருள். கோயிலில் கதவு பல பொருட்கள் வச்சு அழகு செய்திருக்கோம், பாம்பு வெண்கல பாம்பு வச்சுருக்கோம். அதை மனதில் வைத்து பிறகு பிற்காலத்தில் ஆசிரியர்கள் இதை பாபிலோன் அடிமைத்தனத்தை தூக்கும் பொழுது மோசே வெண்கல பாம்பை தூங்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் வெண்கல பாம்பா வேறு பாம்பா நமக்கு அது தெரியாது. இது பல வரலாற்று சூழலாம் சேர்ந்து இந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்படுகின்றன. அடுத்து 22, 23, 24 பிரிவு மிக முகாமையான பிரிவு. 22, 23, 24 பிரிவுகள் முகாமையான பிரிவுகள். பாலாக் என்ற மோவாப் அரசன் பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது, ஒரு குறி சொல்கிறவனை கூப்பிட்டு, இந்த இஸ்ராயல் மக்கள் எனக்கு எதிராக வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ அவங்கள சபிக்கணும், நீ சபிச்சா அந்த சாபம் பலன் தரும், இஸ்ராயல் மக்கள் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகணும், இல்லை செத்து போகணும், அல்லது நாட்டை விட்டு ஓடிடும், இந்த என் பகுதியை அணுகாமல் திரும்பி போயிடணும் அப்படின்னு பாலாக்கு என்பவன் பிலேயாம் என்ற ஒரு குறி சொல்கிறவனை கூப்பிட்டு அழைக்கிறான். குறி சொல்கிறவன் கழுத மேலே வர்றான். அந்த கழுதை நகர மறுக்குது, கழுதை அடிக்கிறான். கழுதை பேசுது, ஏன் அடிக்கிற, நீ ஏன் நகர மாட்டேன், நான் சொல்லபடி கேட்க மாட்டேங்கிறிய. உடனே எட்டி பார்க்குறான். அங்கே ஆண்டவரின் தூதர் வாளோடு நிற்பதை பார்க்கின்றான், ஒரு காட்சியை பார்க்கின்றான். அதை பார்த்து தான் கழுதை நகராமல் இருந்திருக்கு என்று இவனும் உணர்ந்து கொண்டான். எனவே பாலாக்கு அரசன் அவனை இஸ்ராயல் மக்களை திட்டுவதற்காக சபிப்பதற்காக கூப்பிட்டா கூட பிலேயாம் என்ன செய்கிறான்னா, இஸ்ராயல் மக்களை ஆசி கூறி வாழ்த்துகிறான். 4 முறை ஆசி கூறி வாழ்த்துகிறான். என்ன பொருள்னா இருக்கு? கடவுள் இஸ்ராயல் மக்களோடு இருந்தார். அவர்களை சபிக்க வந்தவனை கூட கடவுள் மாற்றி அவர்களுக்கு ஆசி கூறக்கூடியனா மாற்றி விடுகின்றார். இஸ்ராயல் மக்களை கடவுள் இவ்வாறு வழி நடத்துகிறார் என்ற செய்தி தரப்படுகின்றது. 24:17 எண்ணிக்கை 24:17 மிக முக்கியமான ஒரு சொற்றொடர். நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று, நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று எழும்பும் உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். இது பிலேயாம் இஸ்ரேலை ஆசீர்வாதத்துக்குரியது முன்னுரைத்த சொல். மீட்பர் ஒருவர் வருவார் என்று முன்னுரைத்த சொல்லாக நாம் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் அதை பார்க்குறோம்.
மீட்பர் வருவார் என்பதை எவனை சபிக்க கூப்பிட்டானோ அவனே ஆசி கூறி இந்த செய்தியை தருகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அப்போ இயேசுவை பற்றி குறிப்பதாக நாம் அதை குறித்து கொள்கின்றோம். 25ஆம் பிரிவு 26ஆம் பிரிவு சிலை வழிபாட்டுக்கு எதிராக பேசுகின்றது. அப்போ கடவுள் திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் தான் அவங்களை மீட்டுக்கொண்டு படைத்தேன், நான் தான் அவங்கள மீட்டுக்கொண்டு வந்தேன், நான் தான் அவங்கள பாலைவனத்தில் வழி நடத்தினேன், நான் தான் அவங்களுக்கு நாட்டு தர்றேன். நீங்கள் பிற மக்களைப் போல, அந்த நாட்டில் இருக்கின்ற பிற கனானிய மக்களைப் போல சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது. ஏனெனில் கனானிய மக்கள் தங்கள் வழிபாட்டு தலத்திலே ஆண் கடவுள் பெண் கடவுள் என்று வழிபட்டார்கள். பெண் கடவுளை வழிபட்ட இடத்துல தேவதாசிகள் இருந்தார்கள், காமக்களியாட்டங்கள் நடந்தன. இஸ்ராயல் இளைஞர்கள் அதனால் கவரப்பட்டார்கள். அதை தடுப்பதற்காக, எச்சரிப்பதற்காக இவ்வாறு கடவுள் சொல்லுகின்றார், சிலை வழிபாடு கூடாது. அதில் சிலைக்கு பேர் இருக்கிறார். ஆண் கடவுளுக்கு பாகால், பல ஆண் கடவுள் இருந்தால் பாகாலிம். பெண் கடவுளுக்கு பேர் அசரா, பல பெண் கடவுள் இருந்தால் அசரோத். பாகால், பாகாலிம், அசரா, அசரோத் ஒருமை பன்மையில் அந்த பேரை சொல்லி இது உங்களை தவறான வழியில் இட்டு செல்லும், எனவே நீங்கள் சிலை வழிபாட்டுக்கு போகக்கூடாது என்ற செய்தியை கடவுள் மோசே வழியாக தருகின்றார். 27ஆம் பிரிவு 15ஆம் சொற்றொடரில் யோசுவா மோசேயின் வழித்தொன்றலாக நியமிக்கப்படுகின்றார். இனி யோசுவா மக்களை நாட்டுக்குள் எடுத்து செல்வான் என்ற அந்த செய்தி தரப்படுகின்றது. அப்போ நாட்டுக்குள்ளே போய் நாட்டை பிரிக்கணும். நீ மக்களை குலங்களை கோத்திரங்களை இந்த நாட்டுக்குள்ளே பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கும்போது 32ஆவது பிரிவு சொல்கின்றது, மக்களை குடியமர்த்தும் பொழுது ரூபன், காத் மற்றும் மனாசே கோத்திரத்தில் பாதி பேர், ரூபன், காத் மற்றும் மனாசே கோத்திரத்தில் பாதி பேர் யோர்தானுக்கு கிழக்கு பக்கம் அமர்வார்கள், மற்றவங்கள்லாம் யோர்தானுக்கு மேற்கு பக்கம் அமர்வார்கள். அப்போ 9 கோத்திரம் யோர்தானுக்கு மேற்கு பக்கம் போகும், 2 கோத்திரம் யோர்தானுக்கு கிழக்கு பக்கம் போகும். அப்போ இந்த கடவுள் நாட்டை கொடுத்த மட்டுமில்லை, நாட்டை யார் யாருக்கு பிரித்து கொடுத்து அது அவங்களுக்கு உரிமை சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற செய்தியை தந்திருக்கின்றார். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு முன்னால் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் அடிமைகளாக இருந்தார்கள். விடுதலையான பிறகு பாவங்களுக்கு அடிமைகளாகிடக்கூடாது என்ற எச்சரிக்கை கடவுளால் தரப்படுகின்றது. அது குறிப்பாக எண்ணிக்கை நூல் 19-25 பிரிவுகளில் வலியுறுத்தப்படுகின்றது. பாவங்களுக்கு இவர்கள் அடிமையாகிவிடக்கூடாது. ஆனால் இஸ்ராயல் மக்கள் விடுதலை அடைந்த பின்னாலும் புதுப்பிறப்பு அடைந்த பின்னாலும் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிடவில்லை. அதுதான் 1 கொரிந்தியர் 10:10 பவுலடியார் சொல்லுவார், பழைய பாவ நிலையை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லுவார். இஸ்ராயல் மக்கள் அப்படி இருந்தாங்க. உடல் அடிமைத்தனத்தின் விடுதலை அடைஞ்சவங்க பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை அடையணும். ஆனால் நம்ம இந்த எண்ணிக்கை நூல் முழுதும் பார்க்குறோம், போகிற வழியிலெல்லாம் தவறு செய்கின்றார்கள். கடவுள் அவங்களை மனமிறங்கி மன்னித்து கொண்டு இருக்கின்றார். கடவுள் கடைசியில் தன்னுடைய வாக்களித்தபடி நாட்டையும் கொடுக்கின்றார். நாட்டுக்குள்ளே போயும் பாவம் செய்வதற்கான வழிகள் இருந்தன. ஏற்கனவே வரலாறு நமக்கு தெரியும், நிறைய பாவங்கள் செய்தார்கள். கடவுளுக்கு எதிராக வேற்று தெய்வங்களை வணங்கினார்கள், அவங்களுடைய அநீதி அக்கிரமங்களை செய்தார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை நூல் அதற்கான எச்சரிக்கையை தருகின்றது, செய்யாதீங்கிற எச்சரிக்கையை தருகின்றது. இதுதான் இந்த எண்ணிக்கை நூலின் சாராம்சமான செய்தி. நன்றி, வணக்கம்.